ஆனால் இன்னொரு உள்ளம் வேறு மாதிரி எண்ணியது. அவனை பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது, உள்ளத்தில் உவகை பொங்குகிறது. எனவே இவன் ராமதூதனாகவும் இருக்கலாம் என்று எண்ணிய சீதை, நீ ராமனிடமிருந்து வந்த தூதன்தானே? எங்கே அவனது புகழைப்பாடு கேட்கிறேன் என்றாள் சீதை. அனுமன் செய்வதை அறியாது நின்று கொண்டிருந்தான். சித்த பிரம்மையா, கனவா, நனவா ஒன்றுமே புரியவில்லையே. ராமனை பிரிந்த ஏக்கத்தில் என் மனம் கலங்கி விட்டதா என்ன? இல்லை, நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன். இன்னும் சிந்தனை ஓயவில்லை சீதைக்கு. இவன் 100 யோசனை தூரம் கடலை கடந்து வந்தான் என்கிறான். அது எப்படி சாத்தியம் என்று புரியவில்லையே. சீதை பல்வேறு குழப்பங்களிடையே மௌனமாக அமர்ந்திருந்தாள். ஆஞ்சநேயன் புத்தி கூர்மை உள்ளவன் அல்லவா? சீதையின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டான். சரிதான், ஒரு பெண் அரக்கனின் இடத்தில் யாரும் துணை இல்லாமல் இருப்பவள் இப்படி சந்தேகப்படுவது இயற்கைதானே? ஆம், அதுதான் ஒரே வழி. ராமனின் நற்குணங்களை பேசுவோம், அப்பொழுதுதான் சீதை நம்புவாள் என்று தீர்மானித்தான். சூரியனுடைய தேஜஸுடைய ராமன், சந்திரனைப் போல குளிர்ச்சியை மக்களுக்கு தரும் ராமன், அரசர்களுக்குள் குபேரனை போன்ற வணங்கப்படும் ராமன், மகாவிஷ்ணுவை போல பரிகாரம் பெற்ற ராமன், பிஸ்கஸ்பதி குருவை போன்ற அறிவனுடைய, மன்மதனை போன்ற அழகுடைய ராமன், எப்பொழுதும் உண்மையை பேசும் ராமன், நியாயமாக இடம் பார்த்து கோபப்படும் ராமன் அனுப்பிய தூதன் நான் என்று கூறினான் ஆஞ்சநேயர். ராமலட்சுமணர்களை இல்லாத சமயம் பார்த்து வானூர்வை காட்டி ராவணன் உம்மை எடுத்து வந்தான். அவன் விரைவில் ராமனால் அழிக்கப்படுவான். அதை கண்களால் பார்ப்பீர் என்றான் ஆஞ்சநேயர். ராமலட்சுமணர்கள் பானங்கள் ராவணனையும் இலங்கையையும் எரிக்கப் போகின்றன. அரக்கர்கள் கூட்டமும் அழியப் போகிறது. உம்முடைய க்ஷேமத்தையும் நலனையும் அறிந்து வரவே ராமன் என்னை அனுப்பியுள்ளான் என்றான் ஆஞ்சநேயர். உம்முடைய சௌகரியத்தை வணக்கமாக விசாரிக்கிறேன். ராம லட்சுமணர்களும் சுக்கிரவனும் உமக்கு எனது வணக்கம். எல்லாருமே நினைவாக இருக்கிறார்கள். உம்மை பார்த்தது என் பாக்கியம். நான் போய் சொல்ல வேண்டியதான் பாக்கி. வானரப்படை வந்து இறங்கிவிடும் என்று பெயர். அனுமன். வானரைப்படை வந்து இறங்கிவிடும். என் பெயர் அனுமன். அரசன் சுக்கிரவனின் மந்திரி நான். ராவனுடைய தலையில் என் காலை நான் வைத்து விட்டேன் என்றேன் நினைப்பீர். உம்மை காண வந்த ராம தூதன் நான். கடலை தாண்டி உம்மை காக்கவே வந்தேன் என்றான் நம்புவீராக. எனது கண்களில் நீர் வழிய சொன்னான் அனுமன். இப்பொழுது சீதை அனுமனை நம்பத் தொடங்கினாள். வானரமே, என்னை மன்னிப்பாய். வஞ்சகனால் வஞ்சிக்கப்பட்ட நான் இப்படி இருப்பது தவறா? சரி, ராமன் எவ்வாறு சுக்கிரவனுடைய நட்பு கொண்டான்? அக்கதையை சொல் என்றாள் சீதை. அனுமன் மறுபடியும் விஸ்வதர்மாக எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான். எல்லோரையும் வசீகரிக்கும் சக்தி படைத்த ராமன் வானகரங்களை அண்ணன் வாளிக்கும் பகை. ராமன் தங்களை தேடி வரும்பொழுது சுக்கிரவனை கண்டு எப்படியாவது வாளியை கொன்று சுக்கிரவனுக்கு ராஜ்யத்தை தருவதாக வாக்களித்தான். அப்பொழுது வானரங்கள் தாங்கள் கீழே போட்ட நகைகளை ராமனிடம் தர தங்கள் நினைவு வந்து அழுதான் ராமன். அதுபோல வாளியை கொன்று ராஜ்யத்தையும் சுக்கிரவனுக்கு அளித்தான் ராமன். மழைக்காலம் முடிந்தது. சுக்கிரவன் தான் சொன்னபடியே வானர சேனையை உலகம் பூராவும் தங்களை தேடும்படி அனுப்பினான். தென் திசைக்கு வந்த நாங்கள் தங்களை எங்கும் காணாது உயிரை விட தீர்மானித்தோம். அப்போது சம்பாதி சொல்லி நான் கடலை கடந்து வந்தேன். ராமனுடைய அந்தப்புறம் முழுவதும் தேடி தங்களை இங்கு கண்டேன். இதுதான் தாயே நடந்தது என்று சொல்லி அனுமன் வணங்கியபடியே ராமன் சீதையிடம் தர சொல்லி கொடுத்திருந்த கணையாளியை மோதிரத்தை கொடுத்தான். சீதை ஆனந்த பரவசமாகி அதனை வாங்கி கண்களில் ஊற்றிக்கொண்டாள். இப்பொழுது சீதைக்கு சந்தேகம் அறவே ஒளிந்தது. உன்னையா சந்தேகித்தேன் என்று தன்னையே நொந்து கொண்டாள் சீதை. என் பலத்தை பற்றி நானே சொல்லக்கூடாது, ஆனாலும் தங்களுக்கு சொல்ல வேண்டுமே என்று சொல்கிறேன் என்று தன்னை பற்றி எல்லா விவரங்களையும் சொன்னான் அனுமன். தாயே, ஒன்றும் கவலைப்படாதீர்கள். நான் சென்று செய்தி சொல்ல வேண்டியதுதான் பாக்கி. ராமனும் வானர சேனைகளும் உடனே கிளம்பி உங்களை மீட்க வருவார்கள்
என்று சொல்லி அனுமன் தங்களை பிரிந்து ராமனை மிகவும் வருந்துகிறான் என்று சொல்லி முடித்தான் அனுமன். சீதைக்கு தன் துக்கம் மறந்தது. ராமனுடைய துக்கம் ஞாபகம் வந்தது. அனுமனும் சீதையும் சீதைக்கு ராமன் ஞாபகமாக இருப்பது மகிழ்ச்சியை தந்தது. வானரனே, உனக்கு மங்களம். என் நாதனுடைய துயரமே என் துயரம். என்னால் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் என்று சொன்னாள் சீதை. மனித உயிரானது சுகம் துக்கம் என்ற 2 கயிர்களால் கட்டி இழுக்கப்படுகிறது. இதற்கு நான், ராமன், லட்சுமணன் இவர்களும் மாட்டிக்கொண்டோம். கடலில், அதுவும் புயல் காற்று அடிக்கும் கடலில் மாட்டிக்கொண்ட படகு போல என் ராமன் அல்லல் படுகிறார். இது எப்போது தீரும்? எப்போது வந்து ராமன் இந்த ராவணனை கொன்று என்னை மீட்பான்? இன்னும் 2 மாதங்களே எஞ்சியுள்ளன. அதற்குள் இது நடக்குமா? ராவணன் தம்பி விபீஷணன் அவனிடம் சீதையை ராமனிடம் ஒப்படை. அதுதான் உன்னையும் அரக்கர் குலத்தையும் காக்கும் என்று சொல்லி பார்த்து விட்டான். ராவணன் இதனை கேட்கவில்லை. ராமன் வந்து ராவணனை கொல்வான், என்னை மீட்பான். ராவணன் யமனுடைய வாசலில் நிற்கிறான். பாவம், அறியாத என் மனம் சொல்வது ஒரு நாளும் பொய்யாகாது. சீதையின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அனுமனுக்கு இது பொறுக்கவில்லை. தாயே, கலங்காதீர், சிறிய வானரம் என்று எண்ணாதீர். பெரிய உருவம் எடுக்கும் வல்லமை எனக்குண்டு. என் பெரிய முதுகில் அமர்வீர். அக்னி எப்படி அவிஷ இந்திரனிடம் கொண்டு செல்கிறானோ அவ்வாறே உம்மை ராமனிடம் சேர்ப்பேன். லட்சுமணனையும் காண்பீர். எப்படி வந்தேனோ அப்படியே கடலை கடப்பேன். ரோகிணி தேவி சந்திரனை அடைவது போல ராமனை உடனே அடைவீர் என்று சிலிர்த்தான் ராமன். சீதை சிறிதாக உள்ள இவன் எவ்வாறு தன்னை தூக்கி செல்வான் என்று வியந்தாள். அனுமன் அதனை புரிந்து கொண்டான். மேடையிலிருந்து இறங்கினான். தன் உருவத்தை வளர்த்து கொள்ள தொடங்கினான். பெரிய உருவில் வளர்ந்தான். சீதை இதை கண்டு மகிழ்ந்தாள். வாய்வு மைந்தா, உன் பலமே பலம். உன்னால் என்னை தூக்கிச் செல்ல முடியும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவ்வாறு என்னை தூக்கி செல்லும் பொழுது அரக்கர்கள் சும்மா இருப்பாரா? சண்டைக்கு வருவர். நீயும் யுத்தம் செய்வாய். யுத்தத்தில் வெற்றி தோல்வி சகஜம்தானே. ஒரு கால் நீ தோற்றால் என் நிலைமை யார் போய் ராமனிடம் சொல்வர்? அப்படி யுத்தம் நீ செய்யும் பொழுது நான் தவறி கடலில் விழுந்தால் என்ன நிலை? அதை விடு. ராவணன் போல் நீயும் என்னை திருட்டுத்தனமாக எடுத்து செல்லலாமா? அது என் ராமனின் வீரத்திற்கு இழுக்கு அல்லவா? மேலும் ஒரு அந்நிய ஆடவனின் முதுகில் மேலே நான் அமர்ந்து வரலாமா? சொல்வாய். உன் அன்பை போற்றுகிறேன். ராமனும் லட்சுமணனும் வானர வீரர்களும் விடும் சூரியனை போன்ற அம்புகள் இந்த ராவணனையும் லங்கையையும் எரித்து நாசமாக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அனுமன் ஒரு கணம் தன் குரங்கு புத்தியை நொந்து கொண்டான். பின் பேசினான். தாயே, தங்களை கண்டதுக்கு ஏதாவது அடையாளம் சொல்வீர். எதை நான் ராமனிடம் சொல்வது என்று கேட்டான் அனுமன். சீதைக்கு பழைய நிகழ்வுகள் ஞாபகம் வந்து கண்களில் நீர் பெருகியது. தன் ஆற்றாமையை அனுமனிடம் பகிர்ந்து கொண்டாள் சீதை. கண்டகவனத்தில் பல அரக்கர்களை அழித்த ராமன் என்னை ஏன் இன்னும் மீட்காமல் இருக்கிறார்? ஒரு நாள் சித்திரக்கூடத்தில் ராமனும் நானும் உல்லாசமாக ஓடியாடி விளையாடிவிட்டு களைத்து போய் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தோம். ராமன் என் மடியில் படுத்து அசதியில் உறங்கிவிட்டார். சிறிது நேரம் கழித்து ஒரு காக்கை வந்து என்னை மிகவும் தொந்தரவு செய்தது. நான் எவ்வளவு விரட்டியும் அது போகவில்லை. கல்லை எடுத்து எறிந்தேன். அது என் மார்பகத்தை காயப்படுத்திவிட்டு ஓடியது. தூங்கி எழுந்த ராமர் வெகுண்டார். என் காயத்தை பற்றி விசாரித்தவர் ஒரு அம்பை எடுத்து மந்திரம் சொல்லி அதனை காக்கையின் மீது எய்தார். காக்கையாக வந்தது ஒரு அரக்கனே. எங்கெங்கு ஓடியும் அவனால் தப்ப இயலவில்லை. பின் ராமனிடம் வந்து சரணடைந்து உயிர் பிழைத்தான். அப்படிப்பட்ட ராமன் வந்துதான் என் உயிரை காக்க வேண்டும் என்று கண்களை துடைத்து கொண்டாள் சீதை. இன்னொரு சம்பவத்தையும் கேட்பாய்.
ஒரு நாள் ராமனும் நானும் ஓடி ஓடி களைத்து கீழே விழுந்தோம். நெற்றியிலிருந்து பெருகிய வேர்வை என் பொட்டை அழித்து விட்டது. அப்பொழுது ராமன் அங்குள்ள ஒரு பாறையிலிருந்து தூதுவை எடுத்து செந்துர தூதுவை எடுத்து தன் கைகளால் எனக்கு பொட்டு வைத்தான். அப்படிப்பட்டவனே என்னை காக்க வேண்டும். லட்சுமணன் இருக்கும்போது என் ராமனுக்கு என்ன குறை? அவன் முகத்தை பார்த்தே தன் தந்தை இறந்த துக்கத்தை மறந்தார் ராமர். உத்தமன் லட்சுமணன்தான். எங்களுடன் மனைவியையும் ராஜ்யத்தையும் விட்டு வந்தவன் லட்சுமணன். எங்களுக்கென்றே எவ்வளவோ செய்தான் லட்சுமணன். என்னை தாயாக நினைத்தான். அவன் நல்ல வீரன். அவனை விசாரித்ததாக சொல். என்னை காக்க உடனே அவனை வரச் சொல் என்று பேசினான் சீதை. லட்சுமணனை தான் தகாத வார்த்தைகள் திட்டியது அவளது மனதை பிசைந்தது. அனுமனுடைய பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் ராமனிடம் உடன் அவன் செல்ல வேண்டும் என்ற ஆசை இரண்டும் சீதையை குழப்பின. அப்பனே, இதோ என் சூடாமணி. தசரதன் தன் தலையில் சூட்டியது. இதனை ராமனிடம் அடையாளமாக தருவாய். இதுவே நான் தரும் அடையாளம். தன் சேலை தலைப்பில் பத்திரமாக வைத்திருந்ததை எடுத்து அனுமனிடம் தந்தாள் சீதை. பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டான் அதனை மாருதி. பெற்று கொண்டவுடன் அவனது உயிர் உடனே ராமனிடம் சென்று விட்டது. உடல் மட்டும் சீதையின் முன் நின்றது. அனுமன் புறப்பட்டு கிளம்பினான். அப்பொழுது சீதை, அனுமனே, உனக்கு மங்களம். ராம லட்சுமணர்களுக்கு என் அன்பை சொல்லுவாய். வானர பெரியோர்களுக்கு என் அன்பை சொல்வாய். என் துக்க கடலை நான் தாண்ட நீதான் எல்லா உபாயங்களையும் ராம லட்சுமணர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றாள் சீதை. கவலைப்பட வேண்டாம் தேவி. ராம லட்சுமணர்கள் கண்டிப்பாக வந்து உம்மை மீட்பார்கள். கவலையை விடுங்கள் என்றான் ஆஞ்சநேயர். ஒரு நாள் நீ இங்கு இருந்தால் எனக்கு ஆறுதலாக இருக்கும். நீ போய்விட்டால் துக்கத்திலே மூழ்குவேன். நீ பறந்து இக்கடலை தாண்டி வந்தாய். வானரங்களும் ராம லட்சுமணர்களும் எப்படி இக்கடலை தாண்டுவர்? உன் யோசனை என்ன சொல்வாய் என்று என்னை போன்ற பலசாலிகள், ஏன் என்னை விட பலசாலிகள் நிறைய பேர் வானர சேனையில் உண்டு. பெரிய பலசாலியா தூதனா அனுப்புவார்கள் மாட்டார்கள். திறமை குறைந்த நானே இவ்வளவு செய்யும் பொழுது திறமை மிகுந்தவர்கள் எவ்வளவு செய்வர் என்று எண்ணி பாருங்கள் என்றான் அனுமன் சீதையிடம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.